ஆன்மீக தேடல் அப்படின்றது நம்மளுடைய இயல்பாகவே நம்ம மனசுக்கு ஆன்மீக தேடல்ன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறத நம்ம இயல்பாகவே இந்த ஆன்மீகத்தில் நம்ம ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸில் நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவர் நம்ம உட்காந்து இறைவனை அப்படியே நம்ம ஒரு தியானத்தோடு வழிபட்டுட்டு போயிடணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சொல்ல வரல, இப்போ என்ன பண்ணுறோம் இந்த நவீன காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிப்படி இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் நல்லதில்லை அப்படின்னா அந்த ராசிக்காரங்க அந்த வருஷம் மட்டுமே ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு. அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்குதுன்னா அந்த கோயில் பக்கமும் போகிறதுல ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் கிடையாது, நாட்டமும் கிடையாது, அதை பற்றின சிந்தனையே கிடையாது. இது நல்லதா சொல்லுங்கள்? அதனால் எப்போ நம்மளுக்கு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடோடு நம்ம ஒரு தியானத்தோடு ஈடுபடுறப்ப உண்மையிலேயே நம்ம எதை தொட்டாலும் அது தொடங்குங்க, அது எதை செஞ்சாலும் அது நல்லபடியாக நடக்கும். ஆனால் நம்ம ஒரு தேவைக்காக நம்ம ஆன்மீகத்தை ஒரு பிஸ்னஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே அது நல்லதில்லை. இன்றைக்கி ஆன்மீகன்றது பிஸ்னஸாக போச்சு. இந்த கலர் வெள்ளிக்கிழமைனா இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, இல்லை ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டு இருப்போம், எங்களை யாரும் தொடவே கூடாது, எங்களுக்கு அது ஆயிரும் இதாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில நேரம் நாங்கள் யார்ட்டுமே பேசவே மாட்டோம், நாங்கள் மௌனமாக இருப்போம் அப்படின்றாங்க. மௌனமாக இருக்கிறது நல்லது தான். எதுக்காக இருக்கிறது? அட்லீஸ்ட் நம்மளுடைய உடற் சக்தியை அதிகப்படுத்துறது மௌனங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய சக்தி வீணாக விரயமாயிட்டே இருக்கும். அதனால அந்த காலத்துல சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் மௌனமாக இருக்கிறது உங்களுடைய உடல் சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னாங்க. நம்ம அதை உடல் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மௌனமாக இருக்கிறது ஓகே. ஆனால் இப்போ அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு மௌன சாமியார் இருக்கிறாரு, அங்கே போய் பார்த்தா அவருடைய கை வச்சு இப்படி சொன்னார்னா நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போலி சாமியார்கள் எங்கே பார்த்தாலும் உருவாயிடுறாங்க. அதனால் மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை 10 வீடு காசு வேணும், அதுக்கடுத்து கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், இன்னும் பணமாக வேணும், கடன் கொஞ்சம் இருந்தால் அந்த கடனை அடைச்சா போகணும், நான் எல்லாருக்கும் நான் எனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பணம் வேணும், இப்படி கேட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த சக்தியை தர்ற அந்த கடவுளையே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுறீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஆன்மீகன்றது பிஸ்னஸ் கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் அதை பிஸ்னஸாகவும் மாற்றிடாதீங்க. உண்மையிலே உங்களுடைய தியான பாதையில் உங்கள் மனசக்தியை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய கடவுளை நீங்கள் உட்காந்து கும்பிடுங்க. உட்காந்து கடவுளே எனக்குள் வாங்க, நீங்கள் என் கூட இருக்கிறப்ப எல்லா சக்தியும் எனக்குள்ளே வரும் அப்படின்ற ஒரு தார்மீக கோட்பாடுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராக போகுங்க. அதை விட்டு பிஸ்னஸ்